நம்ம ஊர் சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இன்னைக்கு காலையில மத்தியானம் நைட்டுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன மெனு? என்ன வேணும் மாப்ள, நீங்களே சொல்லுங்க. காலையில ஒரு வெரைட்டியான தோசை, என்ன பண்ணாலும் சரி. அப்புறம் மத்தியானத்துக்கு நாட்டுக்கோழி பிரியாணி, மட்டன் சுக்கா மெயினா. நைட்டுக்கு வந்து இடியாப்பம் வித் ஆட்டுக்கால் பாயா வந்து சூப்பரா இருக்கும். சூப்பரா செஞ்சு முடிச்சிடுறேன். உனக்கு என்னடி வேணும்? சரி அஞ்சலி, நான் போய் குளிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சோத்துக்கு செத்தவனா இருக்கானே, 48 நாளைக்கு சோத்துக்கு செட்டில் போட்டுருவான் போல இருக்கே. அந்த சாணக்கியத்தையும் வந்து போலான்னு சொன்னாலும் இவன் போமாட்டான் போல இருக்கு. விடக்கூடாது. உனக்கு வெரைட்டி தோசை கேக்குதா? தோசையை கண்டாலே உனக்கு வெறுப்பு வர மாதிரி செய்யறேன். இரு. வா அஞ்சலி, உனக்கு இட்லியா தோசையா? உன் டிஃபனை தூக்கி குப்பையில போடு. இன்னைக்கு மார்னிங் டிஃபனு என் மாமியார் வீட்ல தான் நான் சாப்பிடுவேன். இந்த கேரட் தோசைய சால்ட் தோசைய மாத்திரம் பாரு. அம்மா, இட்லி பொடி எங்கம்மா இருக்கு? தோ அங்கதாண்டி இருக்கு. இந்தடி. சரிம்மா. அங்க வை. இங்க வை, இங்க. அத்தை, டிஃபன் ரெடியா? ரெடி மாப்ள. வந்து உட்காருங்க. அத்தை, இத வந்துட்டேன் மாப்ள. உட்காருங்க, இத வந்துட்டேன். சரி சரி, வாங்க வாங்க. போமா போ, இன்னைக்கு வேடிக்கைய மட்டும் பாரு. இந்தாங்க சாப்பிடுங்க மாப்ள. ஆஹா, என்ன ஒரு மனம். என்னத்த, இதெல்லாம் ஒரு தோசை. கேரட் தோசை மாப்ள. உப்பு தோசை, வாயில வைக்க முடியல, அவ்வளவு உப்பு. எப்படி வந்துச்சு மாப்ள? தூத்துக்குடியில இருந்து நடந்தே வந்துச்சான். உங்களுக்கு தோசை சுட தெரியுமா தெரியாதா? என்ன மாப்ள இப்படி சொல்றீங்க? நைட்டு தான் பாராட்டுனீங்க, இப்ப இப்படி திட்டுறீங்க. நல்லா இல்லன்னா திட்டதான் செய்வேன். இதெல்லாம் ஒரு தோசையா? மாப்ள மாப்ள உட்காருங்க மாப்ள. சாம்பார்ல ஒருவேளை உப்பு ஜாஸ்தியா இருக்கலாம். இருங்க, உங்களுக்கு ஒரு பூண்டு பொடி தோசை செஞ்சு எடுத்துட்டு வரேன். பூண்டு பொடி தோசையா கொடுக்க போற? அவன் மிளகா பொடி தோசை தான் சாப்பிட போறான். உட்காருங்க மாப்ள, உட்காருங்க, எடுத்துட்டு வரேன். அத்தை, ஐயோ, இது அவ்வளவுதான் மாப்ள. வந்துட்டு இருக்கேன் மாப்ள. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. இத மட்டும் கார்த்திக் தின்னா அவன் நாக்கு இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணணும். இந்தாங்க மாப்ள, இத சாப்பிட்டு பாருங்க.
ஓ காரம் தாங்க முடியல. காரமா? பூண்டு பொடிதான் மாப்பிள போட்டேன். அப்ப நான் என்ன போய் சொல்றேனா? இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க. இப்ப தெரியுதா? இந்த லட்சணத்துல தான் சமைப்பீங்களா? உங்க சமையல சாப்பிட வேண்டாம் அஞ்சலி அப்பவே சொன்னா. நான் தான் கேட்கல. உங்களை போய் 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப்னு வேற சொல்லிட்டேன். ஒரு தோசை கூட உருப்படியா சுட தெரியல. இத சாப்பிட்டா அஞ்சலி என்ன ஆகுறது, குழந்தை என்ன ஆகுறது? உங்களை நம்பி வந்தோம் பாருங்க. தண்ணி எங்க இருக்கு? அது மாப்பிள கிச்சன்ல இருக்கு. ஐயோ தள்ளுங்க. கார்த்திக் புடிங்க புடிங்க. குடு குடு குடு. இதுக்கு தான் கார்த்திக் நான் அந்த வீட்லயே இருக்கலாம்னு சொன்னேன். உங்களால இங்க இருக்க முடியாது கார்த்திக். இப்படியே சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு கெட்டு போயிடும். வாங்க நம்ம அங்க போலாம் வாங்க. நம்ம அங்க போனா உங்க அம்மா வகை வகையா சமைச்சு கொடுப்பாங்க. நீங்க இங்கே இருங்க மாப்பிள. ஏதோ தப்பு நடந்துருச்சு. இனிமே சரி பண்ணிடுறேன். போக வேண்டாம் மாப்பிள. அம்மா பேசாம இருமா. கார்த்திக் வாங்க நம்ம போலாம். மாப்பிள போட்டோம். நீ இரு அஞ்சலி. அம்மா உன்னை கொன்னுடுவான் பாரு. வாங்க கார்த்திக் நம்ம போலாம் வாங்க. ஊரு எல்லாம் வர்ற மணக்க அசத்தலா ஒரு புட்டிக்க நம்ம காடியா நல்லதான். நமக்கு ஏத்தபடி விலை இருக்கு, சுவைச்சு பார்க்கையில கரங்கடிக்க நம்ம காடியா நல்லெண்ணதான். காடியா நல்லெண்ணதான், நம்ம காடியா நல்லெண்ணதான். நம்ம ஊர் சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.